இதுக்கு முந்தின வீடியோல ஆடிங் நம்பர்ஸ் வித்தவுட் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது யூசிங் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ்ல எப்படி பண்ணோம், இந்த மாதிரி சம் போட்டு அது நம்பர்ஸ் எல்லாம் கமா போட்டு பண்ணதெல்லாம் பண்ணோம். அது மாதிரி வந்து ரேஞ்சஸ் கொடுத்து பண்ணோம். இப்போ நம்ம டேபிள் டிஃபைன் பண்ணிட்டு அதுல இருந்து இந்த டேபிள் இருந்து எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்குறோம். ஸோ எக்ஸல் இந்த மாதிரி டேபிள் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டேபிள் எப்படி கிரியேட் பண்றதுன்ற உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ டேபிள் எப்படி கிரியேட் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னா இந்த டேபிள் ஏரியால ஏதாவது ஒரு செல்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டேபிள் டிசைன்றது வரும். இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஜஸ்ட் கண்ட்ரோல் என் போட்டு என்ன பண்றேன், ஒரு நம்பர் 2 நம்பர் போடுறேன். நம்பர்ஸ் 1 அப்படின்னு போடுறேன். ஓகே, 100 200 300 அப்படின்னு போடுறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த செல் ஏரியா நம்ம டேபிள்னு கொஞ்சம் நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்பர்ஸ் 1 அப்படின்னு சொல்லி போட்டு இந்த நம்பர் செட் 1 போட்டுக்கலாம். அது போய் நம்பர் செட் 1. ஓகே, செட் 1 சொல்லி போட்டு இந்த செட் 1ல எத்தனை நம்பர் இருக்கு? 3 செட் நம்பர் இருக்கு. இந்த ஏரியா வந்து நம்ம என்ன பண்றோம், ஜஸ்ட் அப்படியே எதுவுமே நம்ம இது பண்ணல. இப்போ இது வந்து இங்க போய் பாத்தீங்கன்னா எக்ஸல் டேபிள்ன்றது வராது. இந்த இடத்துல வந்து நீங்க ஏதாவது ஒரு இடத்துல இந்த கண்டினியூஸா நம்பர் இது மாதிரி இருந்துச்சுன்னா கேப் எதுவுமே இல்லைன்னா கண்ட்ரோல் டின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, கண்ட்ரோல் டி. நீங்க இந்த செல்ல எங்க வேணாலும் வச்சுக்கலாம். 100 மேல வச்சுக்கலாம், 200 மேல வச்சுக்கலாம், 300 மேல வச்சுக்கலாம், இல்ல இந்த ஹெட்டிங் மேல கூட வச்சுக்கலாம். நான் 200 மேல வச்சுட்டு கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்றேன். ஓகே, என்னது கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு இந்த கிரியேட் டேபிள்ன்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இது என்ன பண்ணிருக்கு, $D $2 ஃபுல் கோலன் $D $5. இது வந்து ஒரு அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். ஓகே, டாலருக்கு டிக்கு முன்னாடி ஒரு டாலர், டூக்கு முன்னாடி ஒரு டாலர். ஓகே, காலம் டி இஸ் லாக்ட் because before D there is a dollar sign. Column 2 is also locked because before 2 there is a dollar. அந்த மாதிரி இது ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இப்போ என்னன்னா இது டேபிள் கிரியேட் பண்ண அப்புறம் மை டேபிள் ஹேஸ் ஹெடர்ஸ் சொல்லி வந்திருக்கு. இந்த மை நம்பர் செட் 1 சொல்லி அது வந்து ஹெடர்னு சொல்லி இந்த மாதிரி வரும். இப்போ இதை எடுக்கல என்னன்னாவும் அது ஹெடர் எடுக்காம இதையும் சேர்த்து டேபிளா கனெக்ட் பண்றோம். ஸோ இப்போ இது மாதிரி போட்டு நான் மை டேபிள் ஹேஸ் ஹெடர்னு சொல்லி போடுறேன். நான் ஃபர்ஸ்ட் நம்பர் செட் பண்றது ஹெடிங் லைன். இப்போ ஓகே கொடுத்தேன்னா இப்போ வந்து டேபிளா மாறிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா டேபிள் டிசைன்றது ஒரு வரும். இதுதான் எக்ஸல் டேபிளுக்கும் நம்ம நார்மலா எக்ஸல் ஷீட்ல வந்து சும்மா டேபிள் நம்ம நினைச்சிட்டு என்டர் பண்ணாலும் அது சாதா டேபிள் எதுவுமே கிடையாது. ஆனா எக்ஸல்ல டேபிள்னா இந்த மாதிரி டேபிள் டிசைன் சொல்லி வரும். அதுக்கு டேபிள் நேம் வரும். டேபிள் 1 அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, இப்போ இதுக்கு பேர் என்னது, டேபிள் 1 அப்படின்றத இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஸ்னிப்பிங் பண்ணி இந்த இடத்துல போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, ரைட். இப்போ அடுத்து இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணலாமா? நம்பர் செட் 1 NS1 சொல்லி போடுறேன். நம்பர் செட் 2 அப்படின்னு சொல்லி போட்டு NS2 சொல்லி போடுறேன். இதுல வந்து 10 20 13 சொல்லி போடுறேன். இதுல வந்து என்ன பண்றேன், 5 10 15 அப்படின்னு சொல்லி 3 போடுறேன். இப்போ இதுலயும் வந்து டேபிள் கிரியேட் பண்றேன். கண்ட்ரோல் டி அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி பாத்துங்க. இப்போ இதுக்கு போய் பாருங்க, டேபிள் 2ன்னு சொல்லி பேர் வந்துச்சு. ஸோ இது வந்து டேபிள் 2 அப்படின்றத இந்த இடத்துல ஸ்னிப்பிங் பண்ணி கீழே போட்டுக்கிறேன். ஓகே, இது வந்து பிக்சர்ல வந்து போட்டு வச்சுக்கிறோம் உங்களுக்கு. ரைட். ஓகே, இப்போ இதுல வந்து நம்ம சம் பண்றோம்னு வச்சுக்கலாம். எப்படி வரும், ஈக்குவல் டு சம் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்றேன், இந்த நம்பர் எல்லாத்தையும் 100 200 300 செலக்ட் பண்ண உடனே இங்க வந்து ஃபார்முலா எப்படி வரும்ன்றது பாருங்க. ஈக்குவல் சம் போட்டு டேபிள் 1 நம்பர் செட் 1 அப்படின்ற காலத்துல இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்க அந்த காலத்தோட நேம். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டா அந்த நம்பரை உள்ள ஆட் பண்ணிட்டு. இதோட பர்பஸ் என்னன்னா, இந்த ஃபைனல்ல வந்து இந்த டேபிள் காலத்துல ஃபைனல் இருக்கு இல்லையா, இதுல போய் பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் ஸ்கொயர் வந்து ஒன்று இருக்கும். இதை நீங்க வச்சுட்டு நீங்க என்டர் பிரஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், ஜஸ்ட் அடுத்தது எதுவுமே வராது. ஆனா இங்க வச்சுட்டு இந்த கடைசி இடத்துல வச்சுட்டு டேப் பிரஸ் பண்ணீங்கன்னா அடுத்து என்ன ஆகும், அந்த எக்ஸ்டெண்ட் ஆகும். பாருங்க கீழே பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு கலர் தெரியுது பாத்தீங்களா. இப்போ இதுல போயிட்டு நீங்க வந்து இப்போ என்ன பண்ணிருக்கு, இந்த இதுல வந்து ஃபார்முலா டெக்ஸ்ட் போட்டு காமிக்கிறேன். ஈக்குவல் டு ஃபார்முலா டெக்ஸ்ட் இன் K3 என்ன ஃபார்முலா இருக்குன்னு நம்ம எங்க வேணா வச்சு பாத்துக்கலாம். இதுக்கு வந்து ஃபார்முலா டெக்ஸ்ட்ன்றதை யூஸ் பண்றோம். ஸோ ஈக்குவல் டு சம் ஆஃப் டேபிள் 1, அதுல வந்து பிராக்கெட்டுக்குள்ள நம்பர் செட் 1ன்னு சொல்லி பேர் வந்திருக்கு. இப்போ நம்ம நம்பர் செட் 1ன்றத நான் வந்து என்ன பண்றேன், NS அப்படின்னு சொல்லி மாத்திக்கலாமா. இது வந்து N செட் 1ன்னு சொல்லி மாத்துறேன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபார்முலாவிலே இது மாறிடும். என்ன பண்ணிருக்கு, அந்த 600 அப்படின்றத என்ன பண்ணிருக்கு, இந்த மூணையும் வந்து சம் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து டேபிள் எக்ஸ்டெண்ட் பண்ணேன் இல்லையா, எக்ஸ்டெண்ட் பண்ண திரும்பி இது மாதிரி கொண்டு போயிடுறேன், பேக்ல கொண்டு போயிடுறேன். ஓகே, வெளியே வச்சுட்டு பேக்ல கொண்டு போயிடுறேன். இப்போ டேபிள் ரேஞ்ச் வந்து என்ன இருக்கு, இதுல தான் இருக்கு. இப்போ நான் டேப்பை பிரஸ் பண்ணா டேபிள் ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகுது. அது இந்த இடத்துல போயிட்டு நான் ஒரு 10ன்னு சொல்லி என்டர் பண்றேன்னு வச்சுங்களேன், இங்க 610 ஆட்டோமேட்டிக்கா மாறும். ஓகே, வேற இங்க ரேஞ்ச் நம்ம எதுவுமே வந்து கொடுக்கல, ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுல உள்ள ரேஞ்ச் எடுத்துக்குது. டேபிள் 1ல N செட் 1 அப்படின்ற காலத்துல இருந்து எடுத்திருக்கு. அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்றேன், இங்க போயிட்டு ஈக்குவல் டு SUM சொல்லி போடுறேன், சம் சொல்லி போட்டு இப்போ நான் என்ன பண்றேன், இதுல உள்ள காலத்தை எடுக்கிறேன்.
டேபிள் 2ல உண்டான காலத்தை எடுக்கிறேன். இங்க பாருங்க டேபிள் 2ல உண்டான NS1ன்ற காலம் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா? ஓகே, அடுத்தது கமா போட்டுட்டு ரெண்டாவது காலம் அப்படின்னு சொல்லி போடுறேன்னு வச்சுங்களேன். இப்போ பாருங்க டேபிள் 2 கமா NS2 அப்படின்னு சொல்லி வருது. இந்த மாதிரி வந்து ஃபார்முலா வருது. ஸோ இது ஃபார்முலா டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி நீங்க பக்கத்துல போட்டு இதுல என்ன அந்த 19ன்ற இடத்துல என்ன ஃபார்முலா என்ட்ரி பண்ணிருக்கேன் நீங்க பார்த்துட்டே போகலாம். ஓகே, நீங்க பாருங்க டேபிள் 2ல விதின் ஸ்கொயர் பிராக்கெட்ல NS1 அப்படின்னு அர்த்தம். அந்த டேபிள் 2 உண்டான NS1 காலத்துல உண்டான எல்லா செல்லையும் நம்ம செலக்ட் பண்ணதுனால NS1 சொல்லி வந்திருக்கு. இப்போ இதே நம்ம பர்டிகுலரா ஒரே ஒரு பர்டிகுலர் செல்லை மட்டும் செலக்ட் பண்றோம்னு வச்சுக்கலாம். SUM சொல்லி போட்டு இந்த டேபிள் விட்டு 10 20 மட்டும் செலக்ட் பண்றேன். அப்போ இந்த டேபிள் 2ன்ற நேமே வராது. ஓகே, G3 to G4 அந்த மாதிரி வரும். புரிஞ்சுங்களா? ஓகே, ரைட். இப்போ இதுல வந்து அதே மாதிரி இங்கேயும் காமிக்கிறேன். ஈக்குவல் டு SUM சொல்லி போட்டு என்ன பண்றேன் 100 200 200 300 மட்டும் செலக்ட் பண்றேன் இங்க டேபிள் 1ல. இப்போ டேபிள் 1ன்றத நேம் இங்க வரல. ஸோ இது பர்டிகுலர் வந்து எதுக்குன்னா ஒரு சில சமயத்துல ஆட்டோமேஷன் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி நிறைய விஷயத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அடுத்தது பாக்குறேன். இப்போ நமக்கு இங்க போய் பார்த்தோம் இல்லையா, இந்த டேபிள் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் இல்லையா? டேபிள் எக்ஸ்டெண்ட் பண்ண அதாவது உங்களுக்கு நீங்க சேல்ஸ் எவ்ரிடே உங்களுக்கு கூடிக்கிட்டே வருதுன்னு வச்சுங்களேன். அப்ப நீங்க வந்து ஜஸ்ட் இந்த ஃபார்முலா பட்டி என்ட்ரி பண்ணி விட்டு நீங்க விட்டா போதும். எப்படி சேல்ஸ் அப்படின்னு சொல்லி போறோம். சேல்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி போட்டு டேட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். 1 Jan 23 2 Jan 23 இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ நீங்க என்ன பண்றீங்க 100 ருபீஸ் சேலா இருக்கு 200 ருபீஸ் சேலா இருக்குன்னு சொல்லி வச்சுட்டு இதை டேபிளா கன்வெர்ட் பண்ணுங்க. 100 டேபிள் இந்த மாதிரி கண்ட்ரோல் போட்டு டேபிளா கன்வெர்ட் பண்ணிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் மேல வந்து சம் நமக்கு தெரியும் ஈக்குவல் டு சம் ஆஃப் இந்த டேபிள்ல உண்டான டேட்டா இப்படி ஃபுல்லா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க என்ன இருக்கு டேபிள் 3 சேல்ஸ் வேல்யூன்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ 300 இருக்கு. நாளைக்கு இந்த டேட்டா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க இந்த இடத்துல கரெக்டா வச்சுட்டு நீங்க ஒரு ஸ்பேஸ் பார் டேப் பிரஸ் பண்ணீங்கன்னா அடுத்தது இங்க 3ஆம் தேதிக்கு வந்து டேபிளோட ரேஞ்சில் வந்துருது. 3 Jan 23 அப்படின்னு சொல்லி போட்டு இங்க ஒரு 1 சொல்லி என்டர் பண்றேன். பார்க்கலாமா 301 சொல்லி மாறும். மாறுது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இந்த ஃபார்முலா நம்ம எதுவும் மாத்தணும்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி அடுத்தது இன்னொரு இங்க போயிட்டு என்ன பண்றேன் 1 February 23 சொல்லி போடுறேன். இதுல போயிட்டு 1000 சொல்லி போட போறேன். இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆடிங் தி சம் அப்படின்றது யூசிங் த டேபிள் ரெஃபரன்ஸ். டேபிள் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்றோம்னா ஃபுல்லா செலக்ட் பண்ணும். அந்த ஏரியா ஃபுல்லா செலக்ட் பண்ணாதான் அந்த டேபிள்னு சொல்லி வரும். இப்போ நம்ம பார்சியலா செலக்ட் பண்றதுனால என்ன G3 to G4 அது G3 to G4னா இந்த இடத்துல இருக்கு G3 to G4ன்றது. ஓகே ஓகே சாரி இங்க இதுல வச்சு கிளிக் பண்ணி பண்ணோம். ஓகே G3 to G4 இந்த 10 20 NS1 கீழ 10 20 பார்ஷியல் தான் செலக்ட் ஆயிருக்கு இல்லையா? அந்த இந்த டேபிள் வந்து 10 20 30 3 சேர்ந்து தான் ஒரு ஃபுல் காலம். அந்த ஃபுல் காலத்தை செலக்ட் பண்ணியாச்சுன்னா நமக்கு வேற மாதிரி ஆன்சர் இந்த மாதிரி ஃபார்முலா வரும். ஓகே இப்போ பாருங்க ஃபுல் எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இந்த இடத்துல 90ல போய் பாருங்க. இப்போ ஃபுல் காலம் செலக்ட் பண்ணனால இந்த மாதிரி டேபிள் 2 சொல்லி வந்துச்சு. இப்போ 30க்கு பொதுவாக இங்க பக்கத்துல போயிட்டு SUM சொல்லி போட்டு நான் என்ன பண்றேன் NS1ல உண்டான ஃபுல் காலம் டேட்டா செலக்ட் பண்ண உடனே பாருங்க NS7 சொல்லி வந்துச்சு. இதே இது வந்து நான் அப்படியே வந்து டேபிள் 2 எல்லாம் டெலிட் பண்ணிட்டு என்ன பண்றேன் மறுபடியும் இந்த 20 30 மட்டும் செலக்ட் பண்றேன் வச்சுங்களேன். 20 30 மட்டும் செலக்ட் பண்ண பாருங்க இந்த மாதிரி டேபிள் 2ன்றது வரல. அதே இது இப்போ பாருங்க 10 20 சொல்லி செலக்ட் பண்ணாலும் வரல. இப்போ 10 போட்டு கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு இந்த கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு அடுத்து 30 செலக்ட் பண்ணா அப்பவும் G3, G5 தான் வருது. இந்த மாதிரி பண்ணாம ஈக்குவல் டு சம் சொல்லி போட்டு ஃபுல் காலத்தை அந்த டேபிள் உண்டான ஃபுல் காலம் டேட்டாவை செலக்ட் பண்ணா என்ன ஆகுது டேபிள் 2ல உண்டான NS1 காலத்துல உண்டான டேட்டா அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே ஸோ இது என்ன பர்பஸ் சொல்லி இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா? சேல்ஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு டெய்லி இன்க்ரீஸ் ஆக இந்த இடத்துல நம்பர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகே சேல்ஸ் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே ஸோ அது மாதிரி வந்து இது வந்து ரெண்டு டேட்டா நீங்க அது மாதிரி வச்சிருக்கீங்க. இது வந்து பர்டிகுலரா வந்து ரீஜன் 1 ரீஜன் 2 சொல்லி பண்றீங்கன்னு வச்சுங்களேன். என்ன பர்பஸ்ன்றதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே சேல்ஸ் வேல்யூ ரீஜன் வைஸ் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்றேன் இப்போ ரீஜியன் 1 இங்க ரீஜியன் 2 அப்படின்னு சொல்லி போடலாம். ஓகே இப்போ வந்து ஆர்டர் இல்லைன்னா சேல்ஸ் டேட்னு போடணும். எப்படி ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்றோம் சேல்ஸ் டேட் 1 Jan 23 1 2 Jan 23 3 Jan 23 அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 3 டேட் போடுறோம். ஃபர்ஸ்ட் ரீஜன்ல வந்து ஒரு 300 அடுத்து வந்து ரீஜன் 2ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 வந்துருக்கு. இங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு 50 பண்றாங்க, இங்க வந்து ஒரு 25 பண்றாங்க. மூணாவதுல வந்து இங்க வந்து ஒரு 10 பண்றாங்க, இங்க ஒரு 100 பண்றாங்கன்னு வச்சுப்போம். இப்போ இதை நம்ம எங்க சம் இங்க வரணும்னு வச்சுப்போம். SUM போட்டு என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி போட்டுக்கோம். ஓகே இந்த மாதிரி டோட்டல் வருது. அடுத்த நாள் நீங்க போயிட்டு என்ன பண்றீங்க 4th Jan
2 3 இங்க போயிட்டு ஒரு 100 பண்றீங்கன்னா 100 இல்ல 50 பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 360 சேஞ்ச் ஆக மாட்டேங்குது பாத்தீங்களா? இந்த நீங்க போய் என்ன பண்ணணும், ஃபுல்லா இந்த ரேஞ்சை வந்து இந்த ஃபார்முலா போய் எடிட் பண்ணணும். N8 கிடையாது, இது N9 அப்படின்னு சொல்லி பண்ணணும் இல்லையா? இது மாதிரி பண்ணாம நம்ம இதை வந்து ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு காப்பி பண்ணி இங்க போய் கீழே வச்சு காமிக்கிறேன். இப்போ இந்த ஃபார்முலா வந்து இந்த இடத்துல எடிட் பண்ணிட்டு N17 N16 போடுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த டேட்டா இப்போ இல்லை. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து நான் கண்ட்ரோல் டீன்னு சொல்லி போடுறேன். கண்ட்ரோல் டீன்னு சொல்லி போட்டோன்னே டேபிளை கரெக்டாக செலக்ட் பண்ணும். ஓகே, இந்த ரேஞ்சை இப்படி செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து மை டேபிள் ஹேஸ் ஹெடர் சொல்லிடுறேன். நான் மேலே உள்ள சம் எடுத்துடணும், இந்த மாதிரி போட்டு பண்றேன். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து சம் சொல்லி இருக்கு இல்லையா, இப்போதைக்கு வந்து இதை எடிட் பண்ணீங்கன்னா N14 to N16ன்றது ஒரிஜினல் செட்டிங்ல இருக்கு. இதை நீங்க போய் மறுபடியும் வந்து என்ன பண்ணணும், டெலிட் பண்ணிட்டு இங்கே தான் டெலிட் பண்ணிட்டு ஈக்குவல் டு SUM சொல்லி போட்டு டேபிள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்க. ஃபுல் காலம், இந்த காலத்தில் ஒன்றா டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்க. ஹெடர் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது மாதிரி செலக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ 360 வந்திருக்கு. இங்க அதை காப்பி பண்ணி இங்க போட்டதுன்னா அடுத்து இங்கே வந்து என்ன வருது, இது வந்து டேபிள் 4 ரீஜன் 1 தான் வருது. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடாது, சரியா? இதே பாத்துங்க, இங்க 360ல உண்டானதை தூக்கி இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இங்க போயிட்டு என்ன பண்ணணும், ஈக்குவல் டு SUM சொல்லி போட்டு இந்த ஏரியாவை இப்படி செலக்ட் பண்ணணும். ஓகே, செலக்ட் பண்ணீங்கன்னா டேபிள் 4 ரீஜன் 2 சொல்லி வந்துடும். ஸோ இதுல என்ன ஃபார்முலா இருக்குன்ட்டு உங்களுக்கு இப்போதைக்கு காமிக்கிற மேல இருக்கிறதுல ஈக்குவல் டு ஃபார்முலா டெக்ஸ்ட் போயிட்டு இந்த 360ல என்ன ஃபார்முலா இருக்குன்ட்டு காமிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு சம் டேபிள் 4 ரீஜன் 1 அப்படின்னு அர்த்தம். இது வந்து டேபிள் 1. இது இந்த இடத்துல எங்க வேணாலும் கிளிக் பண்ணிட்டு டேபிள் டிசைன்ல போய் பாத்தீங்கன்னா என்ன வரும், இந்த இடத்துல டேபிள் 4 அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். டேபிள் டிசைன்ல கிளிக் பண்றேன், டேபிள் 4 சொல்லி வருது. ஸோ இந்த ஏரியா வந்து டேபிள் 4. ஓகேங்களா? இப்போ அடுத்து இந்த 725 என்ன ஃபார்முலா இருக்குன்னு பார்க்கலாமா? ஈக்குவல் டு SUM, சாரி நாட் SUM, ஈக்குவல் டு ஃபார்முலா டெக்ஸ்ட். ஃபார்முலா டெக்ஸ்ட் சொல்லி போட்டு இந்த இடத்துல போடுறேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா டேபிள் 4 ரீஜன் 2 டோட்டல் அப்படின்றது வந்து இந்த இடத்துல புரியுதுங்களா? இப்போ எதுக்கு இது மாதிரி பண்ற டேபிள் போட்டு பண்ணணும்னா, இந்த ஃபார்முலா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும் அவசியமே இல்லை. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணீங்க, ஃபார்முலா போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெட் கலர்ல போயிட்டு என்ன பண்ணோம், ரெட் கலர் ஏரியால ஃபார்முலா போய் அட்ஜஸ்ட் பண்ணோம். முதல்ல எப்படி இருந்துச்சு, N8 வரைக்கும் அப்படி இருந்துச்சு, N6 to N8 சொல்லி இருந்துச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்பர் 50 ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்ணல. நம்ம போய் என்ன பண்றோம், டெய்லி இது மாதிரி ஆட் பண்ணிட்டே இருக்க முடியுமா, இல்ல ஓவராலா எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இங்க டேட்டா growth ஆனா இந்த இதுல ஆட்டோமேட்டிக்கா growth ஆகும். இதுல ஏதாவது டிக்ரீஸ் ஆனா இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகும். இப்போ 360 இருக்கு, நான் என்ன பண்றேன், வெளியில வச்சுட்டு இந்த இடத்துல டிக்ரீஸ் பண்ணணும், எனக்கு எவ்வளவு டீட்டெயில் தேவையில்ல அப்படின்னு சொல்லி இதை டிக்ளேர் பண்ண வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல கார்னர்ல ஒரு சிம்பிள் தெரியுது பாத்தீங்களா, இப்போ இந்த 2 ரோ மட்டும் தான் வரும். ஸோ 350 மட்டும் தான் வரும். ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஓகே, ஸோ இப்போ அதை வந்து என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி போயிட்டு வெளியில செல், அந்த டேபிள் விட்டு செல்லில வெளியில வச்சுட்டு தான் பண்ணணும். ஓகே, கிட்டத்தட்ட அந்த விதத்துல போனீங்கன்னா கார்னர் போனீங்கன்னா ரைட் சைடு பாட்டம் கார்னர்ல இந்த மாதிரி ஒரு ஆரோ வரும். அதை பிடிச்சிட்டு இப்படி ட்ராக் பண்ணீங்கன்னா இந்த டேபிள் வந்துடும். இப்போ என்ன பண்றேன், இந்த லாஸ்ட் கார்னர் இருக்கு இல்லையா, பாட்டம் ரைட் கார்னர், இதுல போயிட்டு ப்ரெஸ் டேப் ப்ரெஸ் பண்ணி அடுத்தது டேபிள் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இந்த சிம்பிள் தெரியுதாங்க உங்களுக்கு? ஓகே, இப்போ என்ன பண்றேன், 1 February 2 3 அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்றேன், ஒரு 5 சொல்லி போட்டோம்னா 365 ஆட்டோமேட்டிக்கா மாறிச்சு பாத்தீங்களா? ஸோ ஃபார்முலா இந்த மாதிரி ரெட் கலர்ல போயிட்டு ஒன்னு ஒன்னா நம்ம எடிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி கிரீன் கலர் ஏரியா இப்போ பண்ணி காமிக்கிறவங்களுக்கு தான் இந்த கிரீன் கலர் ஏரியால உண்டான செல் வந்து ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். ஓகே, அப்புறம் இன்னொரு ஃபார்முலா என்ன பண்ணணும்னா, ரெண்டையும் சேர்த்து டோட்டல் வேணும்னா இந்த மாதிரி சில சமயத்தில் என்ன பண்ணுவோம், டோட்டல் ஓவரால் சேல்ஸ் பண்ணுவோம், மெர்ஜ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, சம் சொல்லி போட்டுட்டு இந்த டேட்டா இருக்கு இல்லையா, ஃபுல் ரேஞ்ச் அப்படி செலக்ட் பண்ணிடணும். ஸோ ரீஜியன் 1 to ரீஜியன் 2 அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்களா, புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ இதுவும் வந்து என்னாகும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே வரும். இப்போ 2 ரோ என்ன ஆட் பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து 100 சொல்லி போட்டுக்கிறேன். இப்போ டேப் பிரஸ் பண்ணாதான் அடுத்தது ரோ இந்த டேபிள் எக்ஸ்டெண்ட் ஆகும். புரியுதுங்களா? ஓகேங்களா? டேப் பிரஸ் பண்ணா ரோ எக்ஸ்டெண்ட் ஆகுது. இப்போ என்ன பண்றேன், 2 February 2 3 சொல்லி போடலாமா? இப்போ ஒரு 300, இங்க ஒரு 1050 அப்படின்னு சொல்லி போடுறேன். வந்துச்சுங்களா? இப்போ பாருங்க, இங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வந்துட்டே இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல போய் பண்ணா அந்த மாதிரி வராதுன்றது உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த ரெட் கலர் ஏரியால அந்த மாதிரி வராது உங்களுக்கு. நீங்க போய் ஒன்று மேனுவலா பண்ணிட்டு இருக்கு. இதுதான் வந்து இந்த டேபிள் கொடுக்குறத இருக்கும். இன்னொரு 2 ரோ செலக்ட் பண்ணிட்டு பண்ணலாம். இப்போ 2 ரோ செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இங்க போய் கிளிக் பண்ணி பார்த்தா ஈக்குவல் டு சம் ஃபார் ரீஜன் 1 ஃபுல் கோலன் ரீஜன் 2 இருக்கு. இந்த ரீஜன் 1ன்றது அந்த என்ன, அது காலம் நேம். ரீஜன் 1ன்றது ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்குல்ல, ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கு. இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் காலம் நேம். அந்த காலம் நேம்ல உண்டான எல்லாத்தையும் கூட்டு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க போயிட்டு என்ன பண்றோம், ரீஜன் 2ல உள்ள எல்லா டேட்டாவும் கன்சிடர் பண்ணி அர்த்தம். நம்ம யூஸ் பண்ற பில்டிங் ஃபங்க்ஷன் பேர் சம். ஓகே, ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோம்,
யூசிங் பில்ட் இன் ஃபங்க்ஷன் சொல்லி போட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லாமே இந்த இடத்துல டீடைல் இருக்கு. ஓகே, இது பாத்தீங்கன்னா சம் டேபிள் 1 டேபிள் நம்பர்ஸ் 1 டேபிள் 1ல நம்பர்ஸ்லாம் எது பாத்தீங்கன்னா இந்த டேபிள் நம்பர்ஸ் இருக்குல்ல இதுதான். அது மாதிரி டேபிள் 2 ஃபுல்லாவே எக்ஸிக்யூட் பண்றதுக்கு காரணம் என்ன, டேபிள் 2ல உண்டான டேட்டா எல்லாத்தையுமே செலக்ட் பண்றோம். இந்த பாருங்க இதுல போய் காமிக்கிற பாருங்க, ஈக்குவல் டு SQM சொல்லி போட்டு டேபிள் 2ல எங்க இருக்கு, இந்த இடத்துல பாத்தீங்களா ஃபுல் டேட்டா. இந்த மாதிரி ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டோம்னா டேபிள் 2னே வந்துடும். எல்லா காலத்தையும் சேர்த்து மொத்தம் வந்திருக்கு. ஏன்னா இதுல வந்து டேட்ன்ற காலம் இல்லைங்க. டேட்ன்ற காலம் இருந்ததுன்னா டேட்டாவை நம்ம சம் பண்ண மாட்டோம் இல்லையா. இவை பார்த்தோம்னா இந்த டேட்டாவை நம்ம யாரும் சம் பண்ண மாட்டோம் இல்லையா. அதனால ஒரு காலத்தை விட்டுட்டு மற்ற காலம் பண்ணணும்னா அந்த மாதிரி வந்து ஃபார்முலா எப்படி வரும்னா ஈக்குவல் டு ஃபார்முலா டெக்ஸ்ட் இதை போய் காமிக்கிறப்போ. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு சம் ஆஃப் டேபிள் 4 ரீஜன் 1 டு ரீஜன் 2 இருக்கு. ரீஜன் 1 டு ரீஜன் 2. இப்போ போயிட்டு நான் சம் அப்படின்னு சொல்லி கவுண்ட் சொல்லி கொடுக்குறேன். வேற ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். கவுண்ட் சொல்லி போட்டு என்ன பண்றேன், இது ஃபுல்லாவே நம்ம செலக்ட் பண்றோம் வச்சுங்க. இப்போ பாருங்க டேபிள் 4 மட்டும் தான் வரும், அதுல காலம் நேம்ல வராது. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஓகே, இதுல போய் இந்த இதுல போய் கவுண்ட்ன்ற மேல வச்சுக்கிறேன். கவுண்ட் சொல்லி போட்டு இந்த இடத்துல 15 சொல்லி வர வச்சிருக்கோம் இல்லையா. இந்த இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். கவுண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு ஓவரால் பண்ணணும். மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன். கவுண்ட் சொல்லி போட்டு எத்தனை டேட்டா என்ட்ரியா இருக்கு இந்த இதெல்லாம் சொல்லி போட்டு இந்த ஃபுல் ஏரியா செலக்ட் பண்றேன். ஹெடரை தவிர மற்ற ஃபுல்லா என்டர் பண்றோம். ஓகே, என்டர் பண்ணா 15 சொல்லி வந்துருச்சு, 15 டேட்டா அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ அதுக்கு ஃபார்முலா என்னன்றது இங்க காமிக்கிறேன். ஃபார்முலா டெக்ஸ்ட்னு சொல்லி போட்டு இந்த 15 இருக்க இடத்துல செலக்ட் பண்ணா என்ன ஃபார்முலா இருக்கு அப்படி வந்துடும். ஸோ இங்க பாருங்க கவுண்ட் டேபிள் 4 சொல்லி வந்துருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு பர்டிகுலர் டேபிள்ல ஒரே ஒரு காலம் மட்டும் செலக்ட், 2 காலம் இருக்கு 3 காலம் இருக்குன்னா அதுல ஏதாவது ஒரு பர்டிகுலர் காலம் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த காலம் வந்து என்ன ஆகும், நேம் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ல வரும். ரீஜன் 1ன்ற காலம் இந்த டேட்டா உள்ள வரும். ஓகே, ரீஜன் 2ன்ற டேட்டா இந்த மாதிரி ஃபுல் டேட்டா செலக்ட் பண்ணாதான் வரும். பார்ஷியலா செலக்ட் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணீங்கன்னா வராது. ஓகே, அது மாதிரி இப்போ பாருங்க எல்லா டேட்டாவும் இப்போ செலக்ட் பண்ணோம் இல்லையா. என்ன பண்ணோம், நம்ம டேட்டாவை யாரும் சம் பண்ண மாட்டோம் இல்லையா. ஏன்னா என்ன பண்றோம், எவ்வளவு கவுண்ட் ஆஃப் டேட்டா இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா எங்க போய் இந்த மாதிரி ஈக்குவல் டு கவுண்ட் ஆஃப் டேபிள் 4 சொல்லி ஓவராலா அந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம ரெண்டு டேட்டா என்டர் பண்ணலாமா, 1 March 23 1 சேல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இதுல ஒரு 1 சேல்ஸ் போடலாம். இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த கவுண்ட் இது மாதிரி இன்க்ரீஸ் ஆயிட்டு வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து எக்ஸல்ல டேபிள் அப்படின்றத எப்பவுமே யூஸ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயம் ஆட்டோமேட்டிக்கா பண்ணலாம். நீங்க வந்து திரும்ப மேனுவலா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மறுபடியும் இங்க போயிட்டு 31 December 23 போட்டு 75 50 அப்படின்னு சொல்லி 2 இது போடுறேன். எல்லா நம்பரும் ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிட்டே போயிட்டே வரும். ஓகே, தேங்க்யூ, டேக் கேர், பாய்.